பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனிடத்திலே அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. இந்த அழகான வார்த்தை பாருங்க. ஒரு மனிதன் கண்ணுக்கு தெரியாத தேவனிடத்திலே அவன் அன்பு வைக்கும் போது, இன்றைக்கு அநேகர் கண்ணுக்கு தெரிந்த மனுஷனிடத்திலே அன்புக்கு வைக்கிறார்கள், நேசிக்கிறார்கள், பற்றா இருக்கிறார்கள். அந்த அன்பு ஒரு சமயத்திலே நிறைவேறுகிறது, தோற்று போகிறது. அன்பிலே பலவிதம் உண்டு. தாயுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, சகோதர சகோதரியுடைய அன்பு, இந்த உலகத்தின் அன்பு, பல அன்பு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத தேவனிடத்திலே ஒரு அப்பழுக்கற்ற மாயமற்ற அன்பை ஒரு மனிதன் செலுத்தும் போது அந்த மனிதனுக்கு நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கிறது. நிறைய பேர் ஒரு மதத்தில் இருப்பார்கள், தெய்வத்தின் மேல் பற்றுதா இருப்பார்கள். ஆனால் அந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கையும் மாத்திரம் இல்லை, அன்பை வைக்காது இருப்பார்கள். நீங்கள் இந்த அன்பு என்பது என்ன? அது எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது. அன்புக்கு சரியான விளக்கம் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது. ஒன் வே டிராஃபிக் மாதிரி தான் கொடுப்பது. நீங்கள் அன்பை எதிர்பார்த்து பாருங்கள், அது நம் நினைத்தபடி இருக்காது. அது மனைவிடத்திலையோ, பிள்ளையிடத்திலையோ, கடனிடத்திலையோ நீங்கள் அன்பை கட்டாயம் பண்ணி வாங்கிறதா இருந்தால் அது அன்பாக இருக்காது. அப்போ அன்பு என்பது நாம் எதிர்பார்க்காமல் வருவது. இதே போலதான் நீங்களும் அன்பை எதிர்பார்ப்பதை விட கொடுத்து பாருங்கள். இந்த அன்பு யார் விட கொடுப்பது? தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அந்த தெய்வத்தின் மேல் அப்பழுக்கற்ற அன்பு, அதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. சங்கீதம் 145:18 உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகளுக்கு, உண்மையாய் தெய்வத்திலே அன்பை செலுத்துகிறவர்களுக்கு அவர் சந்தித்திருக்கிறாராம். அப்போ ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து உங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றால், தேவனுடைய விடுதலையை நீங்கள் உணர வேண்டும் என்றால், சமாதானத்தை உணர வேண்டும் என்றால், உங்கள் அன்பு அது பொய்யாகவோ மாயமற்றதாகவோ இருக்கக்கூடாது. உண்மையான அன்பாக இருக்கணும். ஒருவேளை மனுஷனிடத்தில் நம்ம நடிக்கலாம், அன்பாக இருக்கிறது போல, பாசமாக இருக்கிறது போல, அவங்க மேலே அக்கறையாக இருக்கிறது போல நடிக்கலாம். அந்த நடிப்பிலே பிறகு ஏமாந்து கூட போகலாம். ஆனால் தேவன் அப்படி ஏமாந்து போகிறவர்ல. நாம் தூரத்து வரும்போதே நம் நினைவு என்ன என்று அறிவார், நம் யோசனை என்ன என்று அறிவார். அதனால மக்களே, உங்கள் அன்பு தேவனிடத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். அவர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, என் அன்பு விலகாது. அப்போ விலகாத தேவனிடத்திலே அவர் நம்ம விலகக்கூடாது. அந்த பொய்யான அன்பல்ல, மெய்யான அன்பு செலுத்த வேண்டும். பரிசுத்த வேதத்தில் பல பக்தர்கள்லாம் உண்டு. அவர்கள் எந்த விதமான யோசனை இல்லாமல் தெய்வத்தின் மேல் ஆழமான அன்பை வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த வேதத்தில் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்கிற 3 பக்தர்கள். அவங்களோட சோதனை, தெய்வத்தை தவிர வேற யாரையும் வணங்கலாம். ஒரு சிலையை வடிவமைத்து, அந்த அரசன் தன்னுடைய உருவத்திலே ஒரு சிலையை வடிவமைத்து, எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது, இந்த சிலையாக என்னை தான் வழிபட வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுகிறார். இந்த 3 பேரும் இந்த கட்டளையை மீறுகிறார்கள். அரசர் கோபப்படாமல் மறுபடியும் மோளதாளங்கள் வாசிக்கப்படும், இந்த சிலையை நீங்கள் மறுபடியும் விழுந்து பணிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அப்படி பணியாவிட்டால் நெருப்பு சூளையிலே உங்களை போட்டு சுட்டெரித்து விடுவோம் என்பதுதான் அந்த தண்டனை. ஆனால் இந்த 3 பக்தர்கள் என்ன செய்ய தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆராதனை என்பது என்ன? ஒருவர் தன் உள்ளத்தில் எதை நிரப்பி வைத்திருக்கிறாரோ, பூர பிரைஸ் அந்த ஓஷிப் பண்றாங்க பார்த்தியா, துதியும் ஸ்தோத்திரம் அப்படி என்றால் என்ன? ஒருவரை பற்றி மிகைப்படுத்தி பேசுவது, அவர் சிறப்பை பேசுவது, அவர் மேன்மை பேசுவது, அதுதான் அன்பினுடைய உச்சம். அப்போ அன்பினுடைய உச்சம் என்ன? நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் வழிபடுகிற எங்கள் தேவன் இந்த சூளைக்கு ராஜாவாகி உங்களுடைய கைக்கு தப்பி வைக்க வல்லவர். ஒருவேளை அவர் எங்களை தப்பி வைக்காமல் போனாலும் நீர் நிறுத்திய பொற்சிலையை நாங்கள் வழங்குவதில்லை. பாருங்க, உயிரையும் அவர்கள் துச்சமாக எண்ணுகிறார்கள். கடவுள் மேல் இருக்கிற அன்பு, தெய்வத்தின் மேல் இருக்கிற அன்பு. உங்கள் அன்பு எப்படிப்பட்டது பாருங்க. அவங்களை தூக்கி நெருப்புல போட்டாங்க. அந்த உண்மையான பக்தனுடைய குரலை கேட்டார், உண்மையான அன்பு சற்று குரலை கேட்டார். ஆண்டவர் நெருப்பிலே இறங்கி அவரோட தூக்கி கொண்டு வந்து வெளியே வந்து அவர்கள் ராஜ மேன்மை தந்தார். அவருடைய சத்துருக்களையோ அதே நெருப்பிலை போட்டு சுட்டெரித்ததாக அந்த பரிசுத்த வேதத்திலே தானியேல் 3ஆம் அதிகாரம் அங்கே 16-17 வாசிக்கிறோம். இன்றைக்கு கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் உண்மையாக இருந்தால், தெய்வத்தின் அன்பியால் நிரப்பப்பட்டிருந்தால், நீங்கள் மனுஷ சாயலாக இருக்கிற மனிதனாக காணக்கூடிய சகோதர சகோதரத்திலே நிச்சயமாக அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள். ஒரு சிலர் கடவுள் மேல் அன்பு செலுத்துகிறேன்னு சொல்வார்கள். கடவுள் சாயலாக இருக்கிற மனிதனை வெறுத்து பகைத்தும் அங்கே தூஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அன்பில்லாதவன் தேவனை அறியான்,
தேவன் எப்படி இருக்காரா? அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் தேவனிடத்திலே உண்மையான அன்பு செலுத்தி பாருங்கள், உண்மையான பாசத்தை கொடுத்து பாருங்கள், அவர் திருப்பி கொடுப்பார். பல ரூபத்திலே பல வகையிலே உங்களை நேசிக்கிறவர்களும் உங்கள் மேல் அக்கறை உள்ளவர்களும் உங்களுக்காக பரிதவிக்கிறவரும் பரிந்து பேசுகிறதுமான ஆட்களை எழுப்பி தருவார். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ரோமர் 8:28 படி தேவனிடத்திலே அன்பு குருளுக்கு அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும். அன்பை செலுத்தி பாருங்கள். மரணமே வந்தாலும், இழப்பே வந்தாலும், நஷ்டமே வந்தாலும் அற்புதம் நடக்கும். யோபு, நீர் என்னை கொன்று போட்டால் நான் உண்மையை நம்பிக்கையா இருப்பேன். தேவனிடத்தில் உண்மையான அன்பை செலுத்தினான். சொத்துக்கள் அழிந்தது, சுகம் போனது, மனைவி தூசித்தால், பிள்ளைகள் அழிந்தார்கள். ஆனாலும் அந்த உண்மையான பக்தனுக்கு ஆண்டவர் திருப்பி செலுத்தினார். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் இருந்ததெல்லாம் திருப்பி கொள்வீர்கள். உண்மையான அன்பை நீங்கள் தேவனிடத்தில் செலுத்துங்கள். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அவன் கிறிஸ்துவின் அன்பு உங்கள் நெருக்கி எழுவட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.